உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். திருப்பாடல்கள் 128 2வது வசனம். சங்கீதம் 128 2வது வசனம். இன்றைக்கு மே மாதம், புதிய மாதம். கடவுள் இந்த மாதத்திலே நம்மை நன்மையாலும் கிருபையாலும் ஆண்டவர் நம்மை முடிசூட்டி நம்மை வழி நடத்தி காப்பாராக. உங்களை எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். 1868ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. சிகாகோ மாநகரத்தில் 4 லட்சம் பேர் இணைந்து ஒரு உழைப்பாளர் இயக்கமாக உருவாக்கப்பட்டது. அவர்கள் 8 மணி நேரம் வேலை வேண்டி போராடினார்கள். இவ்வாறு போராடுகின்ற நேரத்தில் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட போராட்டத்திலே 12 பேர் மரித்து போனார்கள், 100 பேர் அவர்கள் படுகாயமடைந்தார்கள். ஆகவே இதை நினைத்து, அந்த தியாகத்தை நினைத்து ஒரு உழைப்பாளர் இயக்கமாக மூமெண்டாக உருவாக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக 1923ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி இந்த உழைப்பாளர் தினமாக அனுசரிக்க உலகமெல்லாம் கேட்டுக்கொண்டு உழைப்பாளர்களை ஊக்குவிக்கவும், அவர்கள் சரியான அங்கீகாரம் கொடுக்கவும், அவர்களுக்குரிய மதிப்பையும் மனித மாண்பையும் காக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஐநா அவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள். ஆகவே இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடும். இந்த உழைப்பாளர் தினத்துக்கும் திருச்சபைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருச்சபையிலே அதிகமாய் உழைத்தவருடைய நினைவை இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. என்னவென்றால் யோசேப்பு, இயேசுவின் தந்தை யோசேப்பு அதிகமாக உழைத்தவர். அவர் ஒரு சிறந்த கைவினை கலைஞரா, கிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தார். எந்த பொருள் பார்க்கிறாரோ அதை அப்படியே அவர் வரைந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவருக்கு இருக்கிறது. இந்த பலிபீடத்தில் இருக்கிற மேசைகள் எல்லாம் அவருடைய அழகான தம்முடைய கலை நுணுக்கத்தோடு அவர் அதை வரையக்கூடிய ஆற்றலை பெற்றவர், உழைத்தவர். ஆகவே இந்த போப் பயஸ் 12 அவர்கள் 1870ஆம் ஆண்டும் அதை கேட்டுக்கொண்டார். அதாவது யோசேப்பு திருநாளை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மே மாதம் 1ஆம் தேதி. அதனுடைய வளர்ச்சி 1955ஆம் ஆண்டு The Feast of Saint Joseph the Worker என்று சொல்லி தூய யோசேப்பு, உழைப்பாளர் யோசேப்பு திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று போப் பயஸ் அவர்கள் கேட்டதினாலே நாம் அங்கே உழைக்கின்ற வர்க்கத்தை ஆதரிக்கவும் யோசேப்பு திருநாளாகவும் இந்த நாள் கொண்டாட அழைக்கப்படுகிறது. தூய யோசேப்பு சிறந்த ஒரு உழைப்பாளர். இயேசு கிறிஸ்துவும் தந்தையோடு இணைந்து உழைத்தார். அப்ப இந்த உழைத்தவர்கள் எப்பொழுதுமே அதனுடைய பலனை காண்பார்கள் என்று திருமறை நமக்கு சொல்றதுங்க. கடவுளும் உழைத்தார், 6 நாளும் உழைத்தார், ஒரு நாள் அவருக்கு ஓய்வு தேவை. ஆகவே இந்த உழைக்கிறவர்களுக்கு ஓய்வு தேவை என்று இந்த நாளிலே எல்லாருக்கும் இந்த ஓய்வை கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கு பல தொழிலை வைத்து மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே அவர் எந்த தொழில் செய்தாலும் அவர் உழைக்கின்றார், அந்த உழைப்பினுடைய பலனை அவர் காண்கிறார். அந்த மகிழ்ச்சியை நாம் உணர்ந்தவர்களாக அவர்களுக்கு நாம் உரிய அந்தஸ்தை கொடுக்கணும், மதிப்பை அளிக்க வேண்டும். ஆகவே நாம் உழைக்கின்றோம், உழைப்புக்கேற்ற பலனை நிச்சயமாக இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை நாங்கள் காண்போம் என்று சொன்னேன். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.